அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனிடம் கடந்த சில நாட்களுக்கு முன் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தியது. அது குறித்த விவரங்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் அன்பரசனிடம் கேட்கலாம். அன்பரசன், அமலாக்கத்துறையால் அமைச்சர் ராதாகிருஷ்ணனிடம் எப்போது விசாரணை நடைபெற்றது? தற்போது என்னென்ன விவரங்கள் எல்லாம் வெளியாகி இருக்கு? சொத்து குவிப்பு வழக்கில் சிக்கியுள்ள அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் சில தினங்களுக்கு முன்பாக அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நேரில் ஆஜரானார். அவருடன் நடத்தப்பட்ட விசாரணை, அதாவது 7 மணி நேர விசாரணையில் அவர் கூறிய பல முக்கிய தகவல்களும் அவர் அளித்த வாக்குமூலங்களும் தற்போது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக 7 மணி நேரம் நடத்தப்பட்ட விசாரணையில் சுமார் 30க்கும் மேற்பட்ட கேள்விகள் எழுத்து வடிவில் பெற்று கையெழுத்து வாங்கிக் கொண்டனர். தனக்கும் தனது மகன்கள் நடத்தி வரும் நிறுவனத்திற்கும் தொடர்பே இல்லை என அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்த நிலையில், ஆனால் அவரது மகன்கள் நடத்தி வரும் அந்த நிறுவனத்திற்கு, சிவா ப்ளூ மெட்டல் என்ற நிறுவனத்திற்கு தொடர்ச்சியாக 2020ஆம் ஆண்டு வரை அவர் பல்வேறு தவணைகளாக பணங்கள் அனுப்பியிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக கடந்த 2001, 2006ஆம் ஆண்டு காலத்தில் அதிமுகவில் வீட்டு வசதி வாரியத்துறை அமைச்சராக இருந்தபோது வருமானத்திற்கு அதிகமாக ரூபாய் 4.90 கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட 7 நபர்கள் மீது தமிழ்நாடு காவல்துறையின் லஞ்ச ஒழிப்புத்துறை ஊழல் வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கு தொடர்பாக பல்வேறு இடங்களில் சோதனை நடத்தி பல்வேறு ஆவணங்களையும் கைப்பற்றியது. இந்த நிலையில் தான் இந்த வழக்கு தொடர்பாக 2020ஆம் ஆண்டு அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த வழக்கை கையில் எடுத்து விசாரணை மேற்கொண்டு வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் தான் சில தினங்களுக்கு முன்பாக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நேரில் ஆஜரானார். அவருடன் 7 மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. குறிப்பாக தூத்துக்குடி பத்மநாபமங்கலம் பகுதியில் இயங்கி வரும் சிவா ப்ளூ மெட்டல் என்ற கனிம வள நிறுவனம் 2005-2006ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்ட ஒரு கூட்டு மேலாண்மை நிறுவனம் எனவும், தனது மகன்களான ஆனந்த மகேஸ்வரன், ஆனந்த ராமகிருஷ்ணன் மற்றும் ஸ்ரீ ஆனந்த பத்மநாதன் ஆகிய மூன்று நபர்கள் உட்பட மொத்தம் 6 நபர்கள் இணைந்து அந்த நிறுவனத்தை தொடங்கியதாகவும், தற்போது அந்த நிறுவனம் எந்த நிலையில் உள்ளது, என்ன நடக்கிறது, பொறுப்பில் யார் யார் இருக்கிறார்கள் என்ற விவரங்கள் எதுவும் தனக்கு தெரியாது எனவும், தனக்கும் அந்த நிறுவனத்திற்கும் தொடர்பு இல்லை எனவும் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் விளக்கம் அளித்திருக்கிறார். ஆனால் அதே நிறுவனம் தொடங்கிய போது அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ரூபாய் 5 லட்சம் காசோலையாக வழங்கியதும், பின் அதே நிறுவனத்தில் இருந்து 2020ஆம் ஆண்டு அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு காசோலையாக பணம் பரிவர்த்தனை செய்யப்பட்டதையும் அதிகாரிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். மேலும் இந்த பணம் 2 நாட்களுக்கு உள்ளாகவே அனிதா ராதாகிருஷ்ணன் மனைவி ஜெயகாந்தியின் வங்கி கணக்கு மூலமாக மீண்டும் சிவா ப்ளூ மெட்டல் நிறுவனத்திற்கு சென்றுள்ளதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 2019 8வது மாதத்திலிருந்து 2019 9வது மாதம் வரை சுமார் 1.5 மாத காலத்தில் அனிதா ராதாகிருஷ்ணனின் ஐஓபி வங்கி கணக்கிற்கு மட்டும் சுமார் 42 லட்சம் பணம் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது. இந்த பணம் மிக குறுகிய காலத்தில் அவரது மனைவி ஜெயகாந்தி வங்கி கணக்கிற்கு பரிவர்த்தனை ஆகியுள்ளதையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். மேலும் தூத்துக்குடி மாவட்டம் குதிரைமொழி கிராமத்தில் 3 ஏக்கர் நிலம், மதுரை எலிஸ் நகரில் உள்ள வீட்டு வசதி வாரியத்தில் உள்ள சொகுசு வீடு, மதுரை காமராஜர் பிரதான சாலையில் உள்ள சொத்துக்கள் ஆகிய சொத்துக்கள் வாங்கியதற்கான ஆவணங்கள் கடந்த 3 ஆண்டுகளாக கேட்டும் அதிகாரிகள் முன்னிலையில் தற்போது வரை சமர்ப்பிக்காதது ஏன் என அமலாக்கத்துறை அதிகாரிகள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனிடம் கேட்டிருக்கிறார்கள். இந்த 30க்கும் மேற்பட்ட கேள்விகள் கேட்ட போதும் அவர் தனக்கு எதுவுமே தெரியாது, தனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, தனது உதவியாளர் மற்றும் தனது ஆடிட்டருடன் கலந்து ஆலோசித்த பின்புதான் இது குறித்த விவரங்கள் சமர்ப்பிக்க இயலும் என தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் தான் இரு மாதங்களுக்கு முன்பாக அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு சொந்தமான இடங்கள் குறித்து மொத்தம் 10 சார் பதிவாளர் அலுவலகங்களில் அவர் சொத்து விவரங்கள் கேட்டு அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடிதம் எழுதி அந்த தகவலையும் பெற்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் தற்போது அவருடன் நடத்தப்பட்ட விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சிகர தகவல்கள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனிடம் 7 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடைபெற்றிருக்கிறது. 30க்கும் மேற்பட்ட கேள்விகள் அவரிடம் கேட்கப்பட்டு பதில் பெறப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி அன்பரசன்.